வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பாருங்க நிறைய பேர் வந்து நிறைய விதமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ அறிவு ஆப்ல எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க எனக்கு வந்து நான் அறிவு ஆப்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டேன். நான் எப்படி ஆட்டோ பேவை கேன்சல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணிட்டேன். நான் வந்து பே பண்ண அமௌண்ட் வந்து நான் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா அறிவு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ அறிவு ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ அறிவு ஆப்பை ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு இப்படி தான் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து எந்த மொபைல் நம்பர் வழியாக நீங்க வந்து அறிவு ஆப்பை ஓபன் பண்ண போறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபியை பார்த்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்து சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும். ஜென்ரேட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து பாருங்க அன்லாக் ஆல் வீடியோ சொல்லிட்டு வந்துருக்கு. இப்போ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து இப்படி வந்து வராது. உங்களுக்கு 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வரும். அன்லாக் ஆல் வீடியோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் சொல்லிட்டு வரும். இப்போ நீங்க வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து அறிவு ஆப்பை இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ₹1 கொடுத்து 7 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆக்டிவேட் வந்து பண்ணணும். இப்போ 7 டேஸ் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து பாருங்க மந்த்லி ₹199 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பே வந்து எனபிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மந்த்லி எவ்வளவு வந்து நீங்க பேக் ஆக்டிவேட் பண்றீங்களோ அவ்வளோக்கு. இப்போ நான் வந்து ஆல்ரெடி 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க நான் வந்து செகண்ட் டைம் வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்றேன். ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிட்டு நான் வந்து திரும்ப உங்களுக்கு ஷோ பண்றதுக்காக ரெண்டாவது டைம் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து ஸ்பெஷல் பிரைஸ்னு சொல்லிட்டு இப்போ ₹9 வந்து பாத்தீங்கன்னா இப்போ பே பண்ணா 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ₹199 மந்த் பிளான் தான் இது. இதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் ₹9 நம்ம வந்து பாத்தீங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த மாசத்துல ₹199 நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேசிக் பிளானே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல வந்து பாருங்க இயர்லி பிளான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க இயர்லி பிளான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கூட அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய மந்த்லி பிளானை செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்றத கிளிக் பண்றேன். இது போல தான் நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிருப்பீங்க ஆல்ரெடி. ஓகே, இப்போ வந்து சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். மேக் சேவ் பேமெண்ட் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க இதுல வந்து நீங்க யூபிஐ நீங்க எந்த யூபிஐ ஆப் வழியாக நீங்க வந்து பே பண்ண போறீங்களோ அந்த யூபிஐ ஆப்பை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க நான் வந்து ஃபோன் பே வழியாக தான் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ண போறேன். நீங்க வந்து எந்த யூபிஐ ஆப் வழியாக பே பண்றீங்களோ அந்த யூபிஐ ஆப்பை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஃபோன் பே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து லோடிங் ஆகி ரீடைரக்ட் ஆகி இப்போ ஃபோன் பேக்குள்ள கூட்டிட்டு போகும். இப்போ வந்து பாருங்க இந்த பேஜ்க்குள்ள வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோன் பேவை அன்லாக் பண்ணிடுவோம். இப்போ அன்லாக் பண்ணிட்ட பிறகு டைரக்டா வந்து உங்களுக்கு இந்த பேஜ்க்குள்ள வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க ஆட்டோ பே செட்டிங்ஸ்க்கான டீடைல் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ எவ்வளவு பிடிப்பாங்க எனக்கு வந்து இப்போ வந்து ₹9 பிடிப்பாங்க சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆட்டோ பே செட்டிங்ஸ்ல ரிப்பீட்டட் பேமெண்ட்ஸ் மந்த்லியா இயர்லியா சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க அமௌண்ட் வந்து மந்த்லி ₹199 பிடிப்பாங்க சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பே யூசிங்ல சேஞ்சுன்னு சொல்லிட்டு பாருங்க சேஞ்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க ஃபோன் பேல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து நீங்க ஆட்டோ பேவை எந்த பேங்க் அக்கௌண்ட் வழியாக நீங்க வந்து செட் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா மந்த்லி அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பிளானும் இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆக்டிவேட் வந்து ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல பே அண்ட் செட் ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. பே அண்ட் செட் ஆட்டோ பேவை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து பே அண்ட் செட் ஆட்டோ பே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பேஜ் வந்து லோடிங் ஆகி இப்போ இந்த பேஜ்க்குள்ள கூட்டிட்டு வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இப்போ நீங்க செலக்ட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணணும். இப்போ நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்றேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இதுல கனெக்டிங் செக்யூர்லி சொல்லிட்டு இது போல லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சப்ஸ்கிரிப்ஷன் செட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ வந்து பாருங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெர்மிஷன் அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த பிறகு இப்போ நீங்க வந்து இந்த அறிவு ஆப் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த அறிவு ஆப் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. இந்த ஆப் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதை பார்த்து நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்களா இல்லையா, இது வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து எனக்காக இல்ல, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பீப்புள்ஸ்க்காக தான். ஓகே, நான் வந்து இதுல வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றேன். இது வந்து என்னுடைய பர்சனல் விருப்பத்துக்காக இல்ல. இப்போ நீங்க இது போல நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்ட பிறகு நம்ம இப்போ எப்படி நம்ம ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இது போல நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க இப்போ கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய அறிவு ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அறிவு ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். அறிவு ஆப் ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து பாருங்க மேல டாப்ல ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்துரும். இப்படி ஒரு பாப்பப்
போறோம். இப்போ இதுல வந்து பாருங்க செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மை சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இதுல வந்து எடிட் அறிவு பிளஸ் பிளான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி மேல வந்து பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்லி பிளானா இயர்லி பிளான் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளான் அந்த டேட் எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே பாட்டம்ல இதுல எடிட் அறிவு பிளஸ் பிளான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எடிட் அறிவு பிளஸ் பிளான் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க எடிட் அறிவு பிளஸ் பிளானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய பிளான் டீடைல்ஸ் வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாருங்க ஆட்டோபே வந்து எனபிள் ஆயிருக்கும். நம்ம ஆட்டோபே வந்து உங்களுக்கு உதாரணத்துக்காக செக் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நீங்க வந்து எந்த யூபிஐ ஆப் வழியாக நீங்க வந்து ஆட்டோபே எனபிள் பண்ணீங்களோ அந்த யூபிஐ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோன்பே வழியாக தான் ஆட்டோபே வந்து எனபிள் பண்ணேன். ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்க ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். மேனேஜ் பேமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்றேன். இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இதுல வந்து பாருங்க ஆட்டோபே சொல்லிட்டு இருக்கு. ஆட்டோபே வந்து கிளிக் பண்றேன். இது போல நீங்க வந்து எந்த யூபிஐ ஆப்ல நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிருந்தாலும் அந்த யூபிஐ ஆப்ல போயிட்டு ஆட்டோபே செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள வந்து பாருங்க இப்போ இதுல வந்து பாருங்க இங்க ஆன்கோயிங்ல சீக்வன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இது போல ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஆட்டோபே நீங்க வந்து வியூ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து இப்போ ஆப்க்கான அந்த ஆட்டோபே வந்து எனபிள் ஆயிருக்குது இதுல வந்து தெரியும். இப்போ இது வந்து பாருங்க அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கும், இல்லனா சீக்வன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். அறிவும் சீக்வோ ரெண்டும் சேம் ஒரே ஆப் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து இருக்கு. இப்போ வந்து சீக்வன்ஸ் சொல்லிட்டு இருக்கும், இல்ல அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல வந்து ஆட்டோபே டீடைல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல டெலிட் ஆட்டோபே சொல்லிட்டு இருக்கு. இந்த டெலிட் ஆட்டோபே அப்படின்றத கிளிக் பண்ணி இப்போ இதுல வந்து உங்களுக்கான ரீசனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து எந்த ரீசனுக்காக ஆட்டோபே வந்து கேன்சல் பண்ண போறீங்களோ இப்போ அந்த ரீசன் வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ரீசன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கான ரீசனை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீடர் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க டெலிட் ஆட்டோபே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய டெலிட் ஆட்டோபே அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆட்டோபே வந்து டெலிட் பண்ணிடலாம். இப்படி வந்து நீங்க டெலிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா. நீங்க வந்து இதுல வந்து டெலிட் பண்றதை விட நீங்க வந்து எந்த ஆப்ல நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்களோ அந்த ஆப்ல போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்றது உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் இதுல நீங்க கேன்சல் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க இப்போ அந்த அறிவு ஆப்ல சம்டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் ஆகாது, அது அப்படியே இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அறிவு ஆப்ல போய் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணுங்க. அதுல கேன்சல் பண்ணும்போது இதுலயே வந்து உங்களுக்கு ஆட்டோபே வந்து கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நான் பேக் வந்துட்டு திரும்ப நான் வந்து அறிவு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அறிவு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அறிவு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ இதுல மேல டாப் ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் திரும்ப செட்டிங்ஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து மை சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மை சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க எடிட் அறிவு பிளஸ் பிளான் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட் அறிவு பிளஸ் பிளானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டாப் அறிவு பிளஸ் பான் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டாப் அறிவு பிளஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஸ்டாப் அறிவு பிளஸ் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க என்ன ரீசனுக்காக நீங்க வந்து ஸ்டாப் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இப்போ கேக்குறாங்க. இது வந்து பாருங்க ஹிந்தில தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து உங்களுக்கான ரீசன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் கொடுத்திருப்பாங்க. நீங்க படிச்சுட்டு உங்களுக்கான ரீசன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க ஸ்டாப் பிளான் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸ்டாப் பிளான் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க ஸ்டாப் பிளான் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல ஸ்டாப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை தான் நீங்க வந்து கிளிக் பண்ணணும். அதனால இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஸ்டாப் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க ஸ்டாப் அறிவு பிளஸ் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க கோ டு ஹோம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கோ டு ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கோ டு ஹோம் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் டாப்ல ரைட் சைடுல கூடிய 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதுல செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிறகு செட்டிங்ஸ் பேஜ்ல வந்து பாருங்க மை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா ஆட்டோபே ஸ்டேட்டஸ் வந்து பாருங்க கேன்சல்டு சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆட்டோபே வந்து கேன்சல் வந்து பண்ணியாச்சு. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க. இப்போ நீங்க ஒன்ஸ் நீங்க திரும்ப வந்து உங்களுடைய யூபிஐ ஆப்ல போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து உங்களுடைய அறிவு ஆப்ல ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து ஆட்டோபே வந்து நீங்க யூபிஐ ஆப்ல போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்க ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி இப்போ இந்த பேஜ் கீழ வந்துட்டு நான் மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பேஜுக்குள்ள வந்துடுறேன். இப்போ நான் வந்து ஆட்டோபே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட்டோபே ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க ஆன்கோயிங்ல இப்போ எந்த ஒரு ஆட்டோபேவும் இல்ல. இப்போ வந்து பாருங்க கேன்சல் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க கேன்சல் ஆனது எல்லாமே வந்து பாருங்க இந்த பேஜ்ல அர்ச்சீவ்டு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அர்ச்சீவ்ட்ல வந்து இருக்கும். இப்போ அர்ச்சீவ்டு வந்து கிளிக் பண்றேன். இப்போ இதுல வந்து பாருங்க சீக்கோன்னு சொல்லிட்டு இருக்கு. அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கும். சீக்கோ வந்து கிளிக் பண்ணுங்க. சீக்கோ கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க ஆட்டோபே ஹஸ் பீன் கேன்சல்டு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் வந்து பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இதுல கேன்சல் ஆகல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய டெலீட் ஆட்டோபே அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இது போல ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்ட பிறகு எப்படி நம்ம ரீஃபண்ட் வாங்குறது சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்ப நீங்க வந்து திரும்ப அறிவு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அறிவு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணிட்டு இப்ப இதுல 3 டாட் இருக்கு. 3 டாட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்ட கிளிக் பண்ணிட்டு இப்ப இதுல செட்டிங்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செட்டிங்ஸ கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்ப செட்டிங்ஸ் பேஜ்ல வந்து பாருங்க, இதுல ரீஃபண்ட் பாலிசி சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. ரீஃபண்ட் பாலிசி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ரீஃபண்ட் பாலிசிய கிளிக் பண்ணி அப்படின்னா, இப்ப இதுல வந்து பாருங்க உங்களுக்கு டீடைலா குடுத்திருப்பாங்க. கேன்சலேஷன் பாலிசி சொல்லிட்டு. இப்ப நீங்க வந்து ஆட்டோ பேவ கேன்சல் பண்ணிட்ட பிறகு எப்படி நம்ம ரீஃபண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இதுல வந்து டீடைலா குடுத்திருப்பாங்க. இதுல வந்து நீங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஆன் டூ பே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. நீங்க எவ்வளோ அமௌண்ட் வேணா குடுத்து நீங்க வந்து பண்ணியிருப்பீங்க. நீங்க பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து 2, 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து பிடிக்காம போயிருக்கும். இப்ப அந்த டைம்ல ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் வந்து பண்ணிருவீங்க. கேன்சல் பண்ணிட்ட பிறகு இப்ப வந்து பாருங்க, நீங்க பே பண்ண அமௌண்ட் வந்து நம்ம திரும்ப வந்து வாங்கிடலாம். அதுக்காக நீங்க வந்து பாருங்க, நீங்க ரெக்வெஸ்ட் வந்து பண்ணணும். ரீஃபண்டுக்காக ரெக்வெஸ்ட் வந்து பண்ணணும். நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணிட்ட பிறகு 7 டேஸ்க்குள்ள வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 டேஸ்க்குள்ள ரீஃபண்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் வரல அப்படின்ற பட்சத்துல கீழ பாட்டம் வந்து பாருங்க மெயில் ஐடி குடுத்திருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர அதில மென்ஷன் பண்ணி நீங்க வந்து மெயில் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம எப்படி ரெக்வெஸ்ட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்ப இதுல வந்து பாருங்க, இப்போ செட்டிங்ஸ் பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க கான்டாக்ட் அஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. கான்டாக்ட் அஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு குடுத்திருந்தாலும் ஹெல்ப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கான்டாக்ட் அஸ் கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க அறிவுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க இதுல ஆன் டு பே சொல்லிட்டு அது குடுத்திருக்காங்க. ரீஃபண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து நீங்க எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து டெக்ஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நமக்கு ரீஃபண்ட் தான் வேணும். அதனால இந்த ரீஃபண்ட் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டேன். நீங்க ஆட்டோ பேல பிரச்சனைனா ஆட்டோ பே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரீஃபண்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ ரீஃபண்ட் சொல்லிட்டு சென்ட் ஆயிடுச்சு. இப்போ ரீஃபண்ட் சொல்லிட்டு இது போல சென்ட் ஆகல அப்படின்னா நீங்க ரீஃபண்ட் சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிருங்க. சென்ட் பண்ணிட்ட பிறகு ஃபியூ செகண்ட்ல வந்து பாருங்க அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து குடுப்பாங்க. இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் செட் பண்ணிட்ட பிறகு 7 டேஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேமெண்ட் திருப்ப வாங்கிக்கலாம். அதாவது 7 டேஸ்க்குள்ள நீங்க ஆட்டோ பே கேன்சல் பண்ணிட்டு ரீஃபண்ட் ரெக்வெஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேமெண்ட் திருப்பி குடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பாருங்க நீங்க 7 டேஸ்க்குள்ள நீங்க வந்து ஆட்டோ பே கேன்சல் பண்ணிட்டு நீங்க ரீஃபண்டுக்கான ரெக்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா பேமெண்ட் திருப்பி தருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்க அவங்க கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாட் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கணும். இப்ப இதுல வந்து நீங்க எவ்வளோ பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. எந்த டேட்ல பே பண்ணீங்களோ அந்த டேட்டும் ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்ப இதுல வந்து அந்த டேட்ல நீங்க பே பண்ண அமௌண்ட்ட வந்து நீங்க ரிட்டர்ன் வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுல வந்து ஆம் சொல்லிட்டு குடுத்துருங்க. இப்ப நான் ஆம் சொல்லிட்டு குடுத்துட்டேன். இப்ப ஆம் சொல்லிட்டு குடுக்கும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்கள் பணத்தின் ரீஃபண்ட் திட்டம் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ 5 to 7 வேலை நாட்களுக்குள் அது பேங்க் அக்கவுண்ட்ல வந்து ரிசீவ் ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ஃபியூ செகண்ட்லயா இருக்கட்டும், ஃபியூ ஹவர்ஸ்லயா இருக்கட்டும் உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும். இப்போ நான் வந்து பாருங்க நான் வந்து 9 ரூபீஸ்க்கு தான் வந்து இந்த மந்த்துக்கு வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணேன். அந்த பேமெண்ட் வந்து எனக்கு இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் வந்து ஆயிடும் என்னுடைய அக்கவுண்ட்ல. நீங்க எந்த அக்கவுண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்களோ அந்த அக்கவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதுல வந்து பாருங்க உங்கள் பிளஸ் சந்தாவின் ஆட்டோ பே அணைக்கப்பட்டு விட்டது அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மெசேஜ் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ இது போல ஆட்டோ பே வந்து உங்களுக்கு கேன்சலே ஆகல. எனக்கு கேன்சல் ஆக மாட்டேங்குது. எனக்கு வந்து அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இது போல நீங்க வந்து இப்போ அறிவாப்போட அந்த கான்டாக்ட் சப்போர்ட்ல இந்த ஹெல்ப்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து எனக்கு வந்து ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து. இப்ப எனக்கு வந்து பாருங்க ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ரீஃபண்ட் பேமெண்ட். இப்போ வந்து ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்டு ஹிஸ்டரி வந்து கிளிக் பண்ற பாருங்க. ஹிஸ்டரி கிளிக் பண்ணும்போது இப்போ ஹிஸ்டரியில வந்து ஷோ ஆயிருக்கும். இப்போ வந்து பாருங்க இதுல ரீஃபண்ட் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. ரீஃபண்ட் ஃப்ரம் சொல்லிட்டு இப்போ எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீஃபண்ட் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து இத வந்து கிளிக் பண்றேன். 9 ரூபீஸ். நான் வந்து பே பண்ண 9 ரூபீஸ் இருக்கு. இப்போ ரீஃபண்ட் வந்து 9 ரூபீஸ் இருக்கு. இத வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து திருப்பி வந்து குடுத்துட்டாங்க. நான் வந்து ரீஃபண்ட் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணும்போது இது போல நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட் வந்து திருப்பி வந்து வாங்கிக்கலாம். இப்ப அவங்க ஆட்டோ பேல அமௌண்ட்ட பிடிச்சிட்ட பிறகு, நீங்க வந்து 7 டேஸ்க்குள்ளயே வந்து இது போல ரீஃபண்டுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் அமௌண்ட் வந்து திருப்பி குடுப்பாங்க. 7 டேஸ்க்கு மேல போனா திருப்பி குடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து ரீஃபண்ட் வாங்கியிருந்தாலும், நான் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.